அளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்து உலகு. இனிய சொற்களுடன் தக்கவர்க்கு பொருளை உதவி காக்க வல்ல அரசருக்கு இவ்வுலகம் தன் புகழோடு தான் கருதியபடி அமைவதாகும். இரங்கற் குறிப்புகள். அமரலாம். இரங்கற் குறிப்புகள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினரான திரு ஆ. சின்னசாமி அவர்கள் 14/6/2026 அன்றும் திரு வி.எஸ். காளிமுத்து அவர்கள் 29/4/2026 அன்றும் மறைவுற்ற செய்தியினை இப்பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஆ. சின்னசாமி அவர்கள் 2006-2011 ஆண்டுகளில் பேரணாம்பட்டு தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். திரு வி.எஸ். காளிமுத்து அவர்கள் 2016-2021 ஆண்டுகளில் தாராபுரம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த முறையில் பணியாற்றினார்கள். இம்முன்னாள் உறுப்பினரது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆளுநர் பேரவைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். ஆளுநர் பேரவைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது கொடுக்கப்பட்ட திருத்தங்கள் இன்று முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட வேண்டும். திருத்தங்களை முன்மொழிகின்ற உறுப்பினர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள். திருத்தங்களை முன்மொழிகின்ற உறுப்பினர்கள் நான் கொடுத்துள்ள திருத்தங்களை முன்மொழிகின்றேன் என்று சொன்னால் மட்டும் போதுமானது. கொடுத்துள்ள திருத்தங்கள் அவை நடவடிக்கை குறிப்பில் பதிவு செய்து கொள்ளப்படும். அதற்கு பிறகு முன்மொழிகின்ற உறுப்பினர்களுக்கு அருகில் அமர்ந்துள்ள உறுப்பினர் நான் அதை வழிமொழிகின்றேன் என்று சொன்னால் மட்டும் போதும். இந்த முறையை பின்பற்றும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். திருத்தங்கள் கொடுத்துள்ள உறுப்பினர் பெயரை நான் வரிசையாக படிக்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு இரா. ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள். என்னால் கொடுக்கப்பட்ட திருத்தங்களை முன்மொழிகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு எம். ராஜு அவர்கள். இல்லையா? கொடுக்கப்பட்ட திருத்தங்களை நான் முன்மொழிகிறேன். பக்கத்தில் யாரும் வழிமொழிங்க. மாண்புமிகு உறுப்பினர் திரு மு. திராவிடமணி அவர்கள்.